தருமபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை காணலாம். உதயநிதி வந்திருக்கிறார் நம்ம மாவட்டத்துக்கு. இன்னைக்கு அவங்க தாத்தா அதே வசனத்தை பேசினாரு, அவங்க அப்பா அதே வசனத்தை பேசினாரு, இவரு அதே வசனத்தை பேசுறாரு. நீங்களும் நம்பிக்கிட்டா அதுதான் ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு எழுத்து போச்சு. திருப்பி திருப்பி அதே வசனம் அதே டைலாக் பேசி 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 இவங்களை ஏமாத்தி இந்த ஒரு கட்சியிலும் ஆட்சி செய்வது போதும் என்ற முடிவெடுத்து அதனால்தான் நாங்கள் இந்த கூட்டணி அமைத்தோம். தமிழ்நாட்டிலே 2026 2 காலத்தில் தமிழ்நாட்டில் திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த கூட்டணி. உங்களுக்கு புதிய ஆட்சி வேணுமா வேணாமா? ஆம், திமுக அல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி. அப்போதுதான் நம்ம என்ன கேட்டோமோ அது நடக்கும். இந்த பகுதி எடுத்துக்க, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பகுதி. இங்க யாரு 5 முறை தொடர்ந்து எம்எல்ஏ? சரி, நான் பேசுறேன். இந்த தொகுதியில் யாரு 5 முறை எம்எல்ஏ? KP அன்பழகன். 25 ஆண்டு காலமாக உங்களை நம்பி ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு என்னையா செஞ்சீங்க? இந்த மக்களுக்கு ஒண்ணுமே செய்யல. என்ன KP அண்ணன் என்ன பண்ணுவாருன்னா, உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வருவாரு, கருணாநிதி வருவார். கல்யாணத்துக்கு வந்து ஒரு கவரை கொடுப்பாரு 1000 ரூபாய். நீங்களும் ஐயோ அமைச்சரே வந்துட்டாருப்பா. இதுதான் நடக்குது. இந்த கல்யாணம் காரியத்தை வந்தா போதுமா? இல்ல. அது இல்லாம KP அன்பழகனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. PhD படிச்சிருக்கிறாரு.